ஓம் சாந்தி. February 18, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி டிசம்பர் 1, 1998. உங்களின் தைரியத்தின் அடிப்படையில் சிரமப்படுவதிலிருந்து விடுபட்டு சதா உங்களை வெற்றியாளராக அனுபவம் செய்யுங்கள். இன்று புதிய யுகத்தின் படைப்பாளரான பாப்தாதா தனது அதிகபட்ச அன்பான சதா ஒத்துழைக்கும் மிக நெருக்கமான குழந்தைகளுக்கு புதிய யுகத்திற்காகவும் உங்களின் புதிய வாழ்க்கைக்காகவும் புது வருடத்திற்காகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்துள்ளார். பாப்தாதாவை தனிப்பட்ட முறையில் தமது இதயங்களில் மிகுந்த அன்புடன் வைத்திருக்கும் அனைத்து இடங்களிலும் உள்ள குழந்தைகள் அவரிடமிருந்து வாழ்த்துக்களை பெறுகிறார்கள். புது வருடத்திற்காக குழந்தைகளின் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கும்போது பாப்தாதா மகிழ்ச்சியடைகின்றார். குழந்தைகளான உங்களில் பெரும்பாலானோர் நீங்கள் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அல்லது நெருக்கமாக அமர்ந்திருந்தாலும் இந்த வருடம் நிச்சயமாக ஏதாவது புதுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களின் மனதில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருக்கிறீர்கள். சுய மாற்றத்தை பொறுத்தவரையிலோ சேவையின் வெற்றியை பொறுத்தவரையிலோ அல்லது உங்களின் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் மற்றவர்களை மாற்றுவதை பொறுத்தவரையிலோ உங்கள் அனைவரிடமும் உள்ள ஊக்கமும் உற்சாகமும் மிகவும் நல்லதே. இத்துடன் கூடவே உங்களின் கொள்ளளவிற்கு ஏற்ப உங்களிடம் தைரியமும் உள்ளது. பாப்தாதா நிச்சயமாக இத்தகைய தைரியசாலி குழந்தைகளுக்கு ஓர் எண்ணத்திற்காக பல மில்லியன் மடங்கு உதவியை பிரதி பலனாக வழங்குகின்றார். ஆகவே சதா தைரியத்துடன் தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ உங்களின் தைரியத்தை குறைய அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் இந்த புதிய யுகம் உங்களின் தைரியத்துடன் பறப்பதற்கே ஆகும். இந்த வருடம் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளது. அத்துடன் இந்த யுகமே அதி புண்ணிய சங்கம யுகமாகும். இந்த யுகத்திலேயே அருள்பவரால் நேரடியாக சகல சக்திகளும் உங்களின் ஆஸ்தியாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே சதா இந்த யுகத்தின் முக்கியத்துவத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். எந்த ஒரு பணியை தொடங்கும் முன்னரும் உங்களின் சொந்த முயற்சிகளை பொறுத்தவரையோ அல்லது உலக சேவையை பொறுத்தவரையோ உங்களின் தைரியத்துடனும் பாப்தாதாவின் உதவியுடனும் உங்களின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுதும் உள்ளது. உங்களின் சொந்த முயற்சிகளிலும் சேவையிலும் இரண்டிலுமே வெற்றி இருக்க வேண்டும். அசாத்தியம் சாத்தியமாக வேண்டும். ஏனென்றால் இந்த யுகம் வெற்றிக்குரிய யுகமாகும். இது அசாத்தியமானதையும் சாத்தியமாக்குகின்ற யுகமாகும். ஆகவே பிராமண ஆத்மாக்களான உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குமா இல்லையா அல்லது அது எப்படி நடக்கும் என்ற கேள்வியே இல்லை. பிராமணர்களான உங்களின் ஜாதகத்தில் வெற்றி உங்களின் பிறப்பு உரிமை என்றே எழுதப்பட்டுள்ளது. சகல உரிமைகளையும் கொண்டுள்ள ஆத்மாக்களான நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. நீங்கள் நிச்சயமாக உங்களின் ஆஸ்தியை பெறப் போகின்றீர்கள். ஆகவே இந்த புது வருடத்தில் மேன்மையான பிராமண ஆத்மாக்களான உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் வெற்றிக்கான உரிமை உள்ளது என்ற விழிப்புணர்வை குறிப்பாக வெளிப்படச் செய்யுங்கள். சதா இந்த நம்பிக்கையுடனும் ஆன்மீக போதையுடனும் பறந்து செல்லுங்கள். அகம்பாவம் நிறைந்த போதை அல்ல, ஆனால் ஆன்மீக போதை. நம்பிக்கை உள்ள புத்திகளை கொண்டுள்ளவர்கள் சதா தாம் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். நம்பிக்கை உள்ள புத்திகளை கொண்ட பிராமண ஆத்மாக்களின் நெற்றியின் பாக்கிய ரேகையை சதா காண முடியும். அவர்களின் நெற்றிகளில்
வெற்றி திலகங்கள் சதா ஜொலிக்கும். இதனாலேயே நீங்கள் தொடர்ந்து இந்த வருடத்தை சதா வெற்றி வருடமாக அனுபவம் செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த நம்பிக்கையும் போதையும் உள்ளதா? இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களுக்கு இது உள்ளதா? இரட்டை வெளிநாட்டவர்கள் புத்திசாலிகள். அவர்கள் அனைவரும் தமது கைகளை அசைத்தார்கள். அச்சா, மிகவும் நல்லது. உங்களின் திலகங்கள் புலப்படுகின்றன. பாரத மக்களும் பாக்கியசாலிகளே. ஏனென்றால் பாரத தேசம் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தது. ஆகவே நீங்கள் வெளிநாட்டவர்கள் அல்லது பாரதத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே அருள்பவரின் குழந்தைகள் ஆவீர்கள். அதனால் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் வெற்றியாளரே. உங்களின் தைரியத்தை வெளிப்பட அனுமதியுங்கள். நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள் என்பதால் உங்களுக்குள் தைரியம் உள்ளது. நீங்கள் இத்தகையவர்களா? அனைவரும் தமது கைகளை அசைத்தார்கள். நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை மிக நன்றாக அசைக்கின்றீர்கள். இப்பொழுது சதா உங்களின் தைரியம் என்ற கைகளை உங்களின் மனதிலும் தொடர்ந்து அசையுங்கள். தனது ஒவ்வொரு குழந்தையும் பல முறை வெற்றியாளர் ஆகின்றார் என பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். அத்துடன் பெருமையும் அடைகின்றார். ஆத்மாக்களான நீங்கள் ஒரு முறை மட்டும் வெற்றியாளர்கள் அல்ல, ஆனால் பல முறைகள் வெற்றியாளர்கள் ஆகின்றீர்கள். என்ன நடக்கும் என எனக்கு தெரியாது என ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். என்ன நடக்கும் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் வெற்றியாளர்கள். எப்பொழுதும் வெற்றியாளர்களாகவே இருப்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் இது உறுதியாக உள்ளதா? மிகவும் நல்லது. இப்பொழுது நீங்கள் வீடு திரும்பி சென்ற பின்னர் தாதி, பாபா, மாயை வந்துவிட்டால் என எந்த விதமான பலவீனமான செய்திகளையும் எழுதாதீர்கள் அல்லது கூறாதீர்கள். இத்தகைய கடிதங்களை எழுதாதீர்கள். நீங்கள் மாயையை வெல்பவர்கள். நீங்கள் இப்படி ஆகாது விட்டால் வேறு யார்தான் அப்படி ஆகுவார்கள்? இந்த ஆன்மீக போதை வெளிப்பட்டிருக்க வேண்டும். உங்களின் மனமும் புத்தியும் மற்ற விஷயங்களில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் பொழுது உங்களின் போதை அமிழ்ந்து போகிறது. எவ்வாறாயினும் நீங்கள் செயல்களை செய்யும் பொழுது உங்களுக்குள் இந்த வெற்றியின் ஆன்மீக போதை இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு அவ்வப்போது உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். உங்களுக்குள் நம்பிக்கை இருக்குமாயின் நிச்சயமாக இந்த போதையும் காணப்படும். நம்பிக்கையின் அடையாளம் போதை. உங்களுக்குள் போதை இருக்குமாயின் உங்களுக்குள் நிச்சயமாக நம்பிக்கையும் இருக்கும். இவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. ஆகவே இப்பொழுது இந்த 1999ஆம் ஆண்டு சதா உங்களின் போதை வெளிப்பட்ட வண்ணம் இருக்க செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் தவறுகள் செய்வதிலிருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் தவறுகளையும் செய்ய மாட்டீர்கள். சிரமப்படவும் மாட்டீர்கள். குழந்தைகளான நீங்கள் சிரமப்படுவதையோ அல்லது போராடுவதையோ பார்க்க அவர் விரும்புவதில்லை என பாப் தாதா ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளார். எனவே நீங்கள் எப்படி இந்த புது வருடத்தை கொண்டாடப் போகின்றீர்கள்? நீங்கள் முக்தி வருடத்தை கொண்டாடினீர்கள். எதிர்மறை மற்றும் வீணான அனைத்திற்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளீர்கள். ஆகவே இந்த வருடம் இயல்பாகவே சிரமப்படுவதிலிருந்து விடுபட்ட வருடமாக ஆகும். ஆத்மாக்களான நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்பவர்கள். நீங்கள் சிரமப்படுபவர்கள் அல்ல. நீங்கள் உங்களின் வாழ்க்கைகளில் மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய விரும்புபவர்களா அல்லது சிரமப்பட விரும்புபவர்களா? நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவே விரும்புகின்றீர்கள், அப்படித்தானே? எனவே இந்த வருடம் உங்களின் மனதின் எண்ணங்களிலேனும் சிரமப்படுவதிலிருந்து விடுபடுங்கள். எப்படி தாம் மிக நல்ல தைரியத்துடன் இருப்பதாக குறிப்பிடும் செய்திகளை கொண்டுள்ள பல கடிதங்களையும் குறிப்புகளையும் பாப் தாதா குழந்தைகளிடமிருந்து பெற்றுள்ளார்.
இப்பொழுதிலிருந்தே தாம் நிச்சயமாக 108 மணி மாலையில் வருவோம் என அதில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மிக நல்ல ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த பல கடிதங்களும் வந்துள்ளன. தமது இதயபூர்வமான சம்பாஷணைகளிலும் பலர் தமது நம்பிக்கையினதும் தைரியத்தினதும் மிக நல்ல செய்திகளை பாப்தாதாவிற்கு கொடுத்துள்ளார்கள். இத்தகைய குழந்தைகளுக்கு பாப்தாதா பதில் அளிக்கின்றார். குழந்தைகளான உங்கள் அனைவருடைய கடந்த காலம் அனைத்திற்கும் பாபா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். அதனால் நீங்கள் இப்பொழுது உங்களின் கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதை நிறுத்த வேண்டும். நீங்கள் இன்று வரை தைரியசாலிகளாக இருந்தீர்கள். எனவே உங்களின் தைரியத்தாலும் பாபாவின் உதவியாலும் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். வெளிநாட்டைச் சேர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் அல்லது இந்த நாட்டைச் சேர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் புது வருடத்திற்காக உங்களின் உற்சாகம் எப்படி இருக்கும் என எழுதியிருப்பது மிகவும் நன்றாக உள்ளது. பாப்தாதா இத்தகைய குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் வழங்குகின்றார். இந்த தைரியத்தாலும் நம்பிக்கை மற்றும் போதையுடனும் நீங்கள் அமரர் ஆகுவீர்களாக. நீங்கள் அமரர்களாக இருப்பீர்கள் தானே? இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் அமரர்களாக இருப்பீர்களா? பாரதத்தை சார்ந்தவர்களே, நீங்கள் அமரர்களாக இருப்பீர்களா? பாரதம் நிச்சயமாக ஒரு இலக்கத்தை பெற வேண்டும். மக்கள் எப்படி புது வருடத்தை கொண்டாடுகிறார்கள்? முதலில் அவர்கள் பரிசுகளை வழங்குகிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இனிப்புகளை உண்டு பகிர்ந்தளிக்கின்றீர்கள். அத்துடன் அதிக அளவில் ஆடி பாடுகின்றீர்கள். பிராமண குழந்தைகளான நீங்கள் நள்ளிரவின் பின்னர் ஒரு நாள் மட்டும் புது வருடத்தை கொண்டாடக்கூடாது. ஏனென்றால் பிராமண குழந்தைகளான உங்களுக்கு இது புதிய யுகத்தின் ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய கணமே ஆகும். ஒவ்வொரு மூச்சும் புதியது, ஒவ்வொரு எண்ணமும் புதியது. ஆகவே வருடம் முழுவதும் தொடர்ந்து தில்குஷ் தோழியை ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் பகிர்ந்தளியுங்கள். ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வாரம், 4 மாதங்கள் அல்லது 8 மாதங்களுக்கு அன்றி முழுமையாக 12 மாதங்களும் அவற்றை பகிர்ந்தளியுங்கள். நீங்கள் அதை பகிர்ந்தளிப்பீர்கள் தானே? தில்குஷ் தோழியை எப்படி பகிர்ந்தளிப்பது என உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அனைவரும் மிகவும் புத்திசாலிகள். அதனால் தொடர்ந்து தில்குஷ் தோழியை பகிர்ந்தளியுங்கள். யாராவது அவர்களின் சுபாவங்கள், சமஸ்காரங்கள் அல்லது பிரச்சனைகளால் உங்களின் தில்குஷ் தோழியை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் நீங்கள் மன சோர்வடைய கூடாது. நீங்கள் அதை பகிர்ந்தளித்தீர்கள். உங்களின் கீழ்ப்படிவான அட்டவணைக்கு பாப்தாதாவிடமிருந்து வாழ்த்துக்கள். நீங்கள் ஒருவருக்கு தில்குஷ் தோழியை கொடுத்த போதும் அவர் உங்களுடன் முகம் கோணுகின்றார் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். அது பரவாயில்லை. அவர் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவர் முகம் கோணினார். எவ்வாறாயினும் உங்களுக்கு சகல ரகசியங்களும் தெரியும். ஆகவே அந்த நபர் எப்படி தனது கர்ம கணக்குகளின் அல்லது வேறு ஏதோ பிரச்சனையின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றார் என்ற ரகசியத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து கீழ்ப்படிவானவராக இருங்கள். இது ஓகேயா? நீங்கள் கீழ்ப்படிவானவர் ஆக விரும்புகின்றீர்கள் தானே? நீங்கள் இங்கே மிக நன்றாக ஆமாம் என்று கூறுகின்றீர்கள். இங்கிருந்து உங்களை பார்த்தால் நீங்கள் மிக நன்றாக உங்களின் கைகளை அசைப்பதை உங்களாலேயே பார்க்க முடியும். உங்களின் கைகளை அசைப்பதன் மூலம் நீங்கள் பாபாவை மிகவும் சந்தோஷத்திற்கு உள்ளாக்குகின்றீர்கள். அத்துடன் நீங்களும் ஆமாம் என உங்களின் தலையை அசைப்பதுடன் உங்களின் கைகளையும் அசைக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் பாப்தாதா எப்பொழுதும் தனது குழந்தைகள் அனைவரையும் குறித்து மகிழ்ச்சியடைகின்றார். எனது குழந்தை என அவர் ஒரு முறை உங்களுக்கு கூறிய பின்னர்
நீங்கள் யாராக இருந்தாலும், என்ன செய்பவராக இருந்தாலும், தந்தை நிச்சயமாக உங்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியடைகின்றார். எப்படி என்றாலும் தந்தை உங்களை தகுதி வாய்ந்தவராக்கி தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்வார் என தந்தை சத்தியம் செய்துள்ளார். நீங்கள் அவருடன் திரும்பிச் செல்வதை விரும்புகின்றீர்களா? அவருடன் திரும்பிச் செல்வதற்கு நீங்கள் தயாரா? நீங்கள் அனைவரும் தயாரா? நீங்கள் என்றென்றும் தயாரா? அச்சா, நீங்கள் என்றும் தயாராக இருக்கின்றீர்கள். மிகவும் நல்லது. நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? எனவே மாயை வந்தால்தான் என்ன? உங்களின் மனதில் சிறிது அழுது, பாபா, மாயை வந்துவிட்டாள், அவள் வந்தாள் என கூறுவீர்களா? அழாதீர்கள். ஆனால் உங்களை பறக்கச் செய்யுங்கள். மாயை உங்களுக்கு கீழேயே இருந்து விடுவாள். நீங்கள் மேலே பறந்து கொண்டிருக்கும் பொழுது மாயை கீழே இருந்த வண்ணம் தொடர்ந்து உங்களை பார்த்து கொண்டே இருப்பாள். அச்சா, நீங்கள் தொடர்ந்து சந்தோஷ நடனம் ஆட வேண்டும். அத்துடன் தொடர்ந்து தில்குஷ் தோழியை பகிர்ந்தளியுங்கள். உங்களிடம் தொடர்பில் வருகின்ற எவருக்கும் ஏதாவது ஒரு பரிசை நீங்கள் வழங்க வேண்டும். உங்களிடமிருந்து எவரும் வெறும் கையினராக திரும்பிச் செல்லக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் என்ன பரிசை கொடுப்பீர்கள்? உங்களிடம் பல பரிசுகள் உள்ளன. உங்களிடம் பரிசுகளின் களஞ்சியம் உள்ளதா? இந்த பரிசுகளை கொடுப்பதில் கஞ்சத்தனம் காட்டாதீர்கள். தொடர்ந்து அவற்றை கொடுப்பதன் மூலம் ஒத்துழைப்பு செய்யுங்கள். யாராவது ஒருவருக்கு சக்தி அதிர்வலைகளை கொடுங்கள். ஒருவருக்கு ஏதாவதொரு நற்குணத்தின் பரிசை கொடுங்கள். உங்களின் வாயால் அன்றி உங்களின் முகத்தினாலும் நடத்தையாலும் அதை கொடுங்கள். உங்களுக்குள் இருந்து ஏதாவதொரு நற்குணமோ அல்லது சக்தியோ வெளிப்படாமல் போகக்கூடாது. ஆனால் குறைந்தபட்சம் அவர்களுக்கு உங்களால் ஒரு சிறிய பரிசை கொடுக்க முடியும். அது என்ன பரிசு? நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகள் என்ற பரிசு. அவரே உங்களின் நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட சகோதரன் அல்லது சகோதரி என்ற நல்லாசிகளை கொண்டிருங்கள். யாராவது ஒருவரை நீண்ட காலம் தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டவராக நீங்கள் கருதும்போது உங்களின் சாபங்களும் நல்லாசிகளாக மாறிவிடும். அந்த சகோதரன் அல்லது சகோதரிக்கும் பறக்கும் ஸ்திதியில் ஒரு பாகம் இருக்கும் என்ற தூய விருப்பத்தை கொண்டிருங்கள். இதற்கு உங்களின் நல்லாசிகளுடன் கூடவே நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும். தாம் நல்லாசிகளை கொடுப்பதாகவும் ஆனால் அந்த நபர் அவற்றை எடுப்பதில்லை என்றும் சில குழந்தைகள் கூறுகிறார்கள். ஓகே, அவர்கள் உங்களின் நல்லாசிகளை எடுக்காமல் போகலாம். ஆனால் அவர்கள் உங்களுக்கு எதையாவது கொடுக்கின்றார்கள் தானே? அவர்கள் தங்களின் தூய்மையற்ற வார்த்தைகளை அல்லது தூய்மையற்ற அதிர்வலைகளை கொடுக்கக்கூடும், அல்லது உங்களை நோக்கி எதிர்மறையாக செயற்படக்கூடும். ஆனால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். உங்களின் சொந்த தொழில் என்ன? நீங்கள் உலகை மாற்றுபவர்களா? உங்களின் வியாபாரம் என்ன? அது உலகை மாற்றுபவர், அப்படித்தானே? உங்களால் உலகையே மாற்றக்கூடியதாக இருக்கும் பொழுது யாராவது உங்களுக்கு தவறாக எதையாவது சொல்லி இருந்தாலோ அல்லது உங்களுடன் தவறாக நடந்து கொண்டிருந்தாலோ உங்களால் அவரை மாற்ற முடியாதா? உங்களால் ஏதாவது சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதா? நீங்கள் எதிர்மறையான எதையும் எதிர்மறையானது என எடுத்துக்கொள்ளப் போகின்றீர்களா? அல்லது எதிர்மறையை நேர்முகமானதாக மாற்றி அனைவருக்கும் நல்ல ஆசிகள் மற்றும் தூய உணர்வுகள் என்ற பரிசை கொடுக்கப் போகின்றீர்களா? நீங்கள் சேகரித்த நல்லாசிகள் அனைத்தினதும் களஞ்சியத்தை எப்பொழுதும் வைத்திருங்கள். இவற்றில் சிலதை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். அப்பொழுது உங்களின் பட்டமான உலகை மாற்றுபவர் என்பது தொடர்ந்து நடைமுறையில் பயன்படுத்தப்படும். அத்துடன் தமது உலகை மாற்றும் பணியை பௌதீக ரூபத்தில் நடைமுறையில் கடைபிடிப்பதன் மூலம்
மற்றவர்களை மாற்றுபவர்களுக்கு 21 பிறவிகளுக்கான ராஜ்ய உரிமைக்கு உத்தரவாதம் உள்ளது என்பதை மிக உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பிறவிக்கே சிம்மாசனத்தில் அமரக்கூடும். ஆனால் அடுத்தவரும் ஒவ்வொரு பிறவியிலும் ராஜ குடும்பத்து ஆத்மாக்களுடனும் ராஜ்ய உரிமை உள்ளவர்களுடனும் நீங்கள் நெருங்கிய உறவு முறையில், அதாவது சதா உங்களின் இந்த தொழிலை நினைவில் வைத்திருங்கள். ஆனால் அடுத்து வரும் ஒவ்வொரு பிறவியிலும் ராஜ குடும்பத்து ஆத்மாக்களுடனும் ராஜ்ய உரிமை உள்ளவர்களுடனும் நீங்கள் நெருங்கிய உறவு முறையில் இருப்பீர்கள். எனவே உலகை மாற்றுபவர்களால் மட்டுமே உலக ராஜ்ய உரிமையை பெற முடியும். ஆகவே சதா உங்களின் இந்த தொழிலை நினைவில் வைத்திருங்கள். மாற்றத்தை ஏற்படுத்துவது உங்களின் கடமை. நீங்கள் அருள்பவரின் குழந்தைகள். ஆதலால் நீங்கள் அருள்பவர்களாக தொடர்ந்து அருள வேண்டும். அப்பொழுது மட்டுமே எதிர்காலத்தில் உங்களின் கைகளால் பௌதீகமாக நீங்கள் எதையும் எவருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களின் ராஜ்யத்தில் அனைவரும் நிரம்பி வழிபவர்களாகவே இருப்பார்கள். இது இந்த நேரத்தில் நீங்கள் அருள்பவர்களாக இருப்பதன் வெகுமதியாகும். ஆகவே அவர் என்ன செய்தார் அல்லது மற்றொருவர் என்ன செய்தார் என பல முறை கணக்கிட்டு கொண்டிருக்காதீர்கள். ஒரு மாஸ்டர் அருள்பவராகி தொடர்ந்து பரிசுகளை வழங்குங்கள். நீங்கள் என்ன வாழ்த்துக்களை கொடுக்கப் போகின்றீர்கள்? யாராவது ஒருவர் எதையாவது ஒருவரிடமிருந்து பெறும்பொழுது அவரின் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் வார்த்தைகள் வாழ்த்துக்களை போன்றிருக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை பகிர்ந்தளிக்கும் பொழுது அந்த வாழ்த்துக்களை பகிர்ந்தளிக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடும் போது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றீர்கள். யாராவது உங்களின் முன்னால் வரும்பொழுதெல்லாம் அவர் தனது இதயபூர்வமாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் வகையில் அத்தகைய வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். அத்துடன் உங்களின் மனதிலும் அத்தகைய மென்மையான எண்ணங்கள் வெளிப்பட வேண்டும். அதனால் மற்றவர்கள் தமது இதயபூர்வமாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் வகையில் எப்பொழுதும் இத்தகைய வார்த்தைகளையே பேசுங்கள். எப்பொழுதும் இந்த முறையிலேயே மற்றவர்களுடன் பழகுங்கள். பாராட்டுகளுக்கு நன்றி, தகுதியற்ற வார்த்தைகளை பேசாதீர்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரத்தினமாக இருக்க வேண்டும். அவை சாதாரணமான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. இதுவரை பாப்தாதா பார்த்த பேறு அவ்வாறே உள்ளது. நாளை அது மாறும். ஆனால் இன்று வரை உங்களின் வார்த்தைகளில் இருக்க வேண்டிய அன்பும் ஒழுக்கமும் குறைவாகவே உள்ளது. ஆகவே ரத்தினங்களை போன்ற வார்த்தைகளை பேசுங்கள். நீங்களே வைரங்களை போன்ற பெருமதி மிக்கவர்களாக இருப்பதால் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஓர் ரத்தினம் போன்றிருக்க வேண்டும். அவை மிகவும் பெருமதி வாய்ந்தவையாக இருக்க வேண்டும். அவை சாதாரணமானவையாக இருக்கக்கூடாது. சாதாரணமானவையாகவும் இருக்கக்கூடாது. வீணானவையாகவும் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் பாப்தாதா பார்க்கின்றார். அவர் உங்களுக்கு பேறுகளை சொல்லட்டுமா? ஏனென்றால் நள்ளிரவின் பின்னர் அனைத்தும் முடிக்கப்பட வேண்டும். சில குழந்தைகள் அற்பமான விஷயங்களையும் அதிக அளவில் விரிவாக்குவதை பாப்தாதா கண்டார். என்ன நடக்கிறது என்றால், ஒருவர் அதிக அளவில் பேசும் பொழுது மரம் ஒன்று வளரும் பொழுது அதன் விதை மறைந்து போவதை போல் அது இருக்கிறது. இந்த முறையில் அவர்கள் அதிக அளவில் பேசும் பொழுது மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்காக தாம் அதை தெளிவுபடுத்துவதற்காகவே ஒன்றை விரிவாக கூறுகின்றோம் என அவர்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முயற்சிக்கும் இந்த சாராம்சம் அந்த விரிவாக்கத்தின் பின்னால் மறைந்து விடுகிறது. வார்த்தைகளிலும் பேச்சிலும் சக்தி உள்ளது. உங்களின் வார்த்தைகள் வீணாக்கப்படும் பொழுது உங்களது பேச்சின் சக்தியும் குறைந்து விடுகிறது. அதிகம் பேசுபவர்களின் மூளையில்
சக்தியும் குறைந்து விடுகிறது. குறுகியது மற்றும் இனிமையானது என்ற 2 வார்த்தைகளையும் நினைவில் வைத்திருங்கள். மற்றவர்கள் இத்தகைய விஷயங்களை கூறும்பொழுது அவை அனைத்தையும் கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் நீங்களே எதையாவது கூறும்போது நீங்கள் நேரத்தை மறந்து விடுகின்றீர்கள். ஆகவே உங்களின் பொக்கிஷ களஞ்சியத்தில் சேமியுங்கள். உங்களின் எண்ண பொக்கிஷங்களை சேமியுங்கள். உங்களின் வார்த்தை பொக்கிஷங்களை சேமியுங்கள். சகல சக்திகள் என்ற உங்களின் பொக்கிஷங்களை சேமியுங்கள். உங்களின் கால பொக்கிஷத்தை சேமியுங்கள். உங்களின் நற்குணங்களின் பொக்கிஷத்தை சேமியுங்கள். ஒவ்வொரு நாளின் இரவிலும் இந்த பொக்கிஷங்களில் உங்களின் சேமிப்பு கணக்கை சோதித்து பாருங்கள். எத்தனை எண்ணங்களை வீணாக்காமல் உங்களின் சிறந்த கணக்கில் சேமித்தீர்கள்? எவ்வளவு நேரத்தை உங்களின் சிறந்த கணக்கில் சேமித்தீர்கள்? உங்களின் நற்குணங்களாலும் சக்திகளாலும் மேன்மையான பணிகளை செய்தீர்களா? உங்களின் நற்குணங்களை பயன்படுத்தினீர்களா? உங்களின் சக்திகளை பயன்படுத்தினீர்களா? அதுவே சேமித்தல் என்பதன் அர்த்தம். எனவே ஒவ்வொரு இரவிலும் உங்களின் எண்ணங்கள், நேரம், நற்குணங்கள், சக்திகள் என்பவற்றின் கணக்கை சோதித்து உங்களின் எவ்வளவற்றை சேமித்துள்ளீர்கள் என கூட்டி பாருங்கள். இந்த சேமிப்புகள் உங்களுக்கும் உதவி செய்யும், மற்றவர்களுக்கும் உதவி செய்யும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என அனைவரும் கேட்கின்றீர்கள். எனவே இப்பொழுது இதையே நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் வாழ்த்துக்களையும் பெற்றுள்ளீர்கள், அத்துடன் ஒரு பரிசையும் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் சேமிக்கவும் வேண்டும், அத்துடன் சிரமப்படுவதை கைவிடவும் வேண்டும். நீங்கள் உங்களின் சேமிப்புகளில் கவனம் செலுத்தும் பொழுது சிரமப்பட வேண்டியதில்லை. இந்த வருடத்தை சிரமப்படுவதிலிருந்து விடுபட்ட வருடமாக கோலாகலமாக கொண்டாடுங்கள். நீங்கள் இந்த வருடத்தை வீணானவை மற்றும் எதிர்மறையானவற்றில் இருந்தும் விடுபட்ட வருடமாக கொண்டாடினீர்கள். பாப்தாதா உங்களிடம் முக்தி வருடத்தின் பெரு பேற்றை இப்பொழுது கேட்கவில்லை. ஏனென்றால் பாப்தாதாவிற்கு நினைவிருக்கிறது. உங்களில் எத்தனை பேர் வருடம் முழுவதையும் முக்தி வருடமாக கொண்டாடினீர்கள்? எத்தனை பேர் இதை 1 மாதத்திற்கு மட்டுமே கொண்டாடினீர்கள் என்ற பெரு பேற்றையே பாபா கேட்பார். நீங்கள் அதை 6 மாதங்களுக்கு கொண்டாடினீர்களா? நீங்கள் அதை அரை வருடத்திற்கு கொண்டாடினீர்களா? நீங்கள் அதை முழுமையாக கொண்டாடினீர்களா? பாபா அதன் பெரு பேற்றை 18ஆம் தேதி சோதிப்பார். எங்குமுள்ள அதிகபட்ச அன்பான பிராமண ஆத்மாக்களே, புதிய யுகத்தின் படைப்பவரிடமிருந்து தயவு செய்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இதுவே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் விடை பெறுவதற்குமான நேரமாகும். இது சங்கமம். பழைய வருடத்துடன் கூடவே நீங்கள் பழைய உலகிற்கும் விடை கொடுக்கின்றீர்கள். நீங்கள் பழைய விஷயங்களுக்கும் பழைய பிரச்சனைகளுக்கும் பழைய சமஸ்காரங்களுக்கும் விடை கொடுக்கின்றீர்கள். அதே நேரத்தில் புது வருடத்திற்காக புதிய ஊக்கமும் உற்சாகம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெறுகின்றீர்கள். சதா இந்த வருடத்தை சிரமப்படுவதிலிருந்து விடுபடும் வருடமாக கொண்டாடுங்கள். இந்த வருடத்தை சுயத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் தடைகளிலிருந்து விடுபட்ட வருடமாக கொண்டாடுங்கள். சதா இந்த வருடத்தை வெற்றியை உங்களின் பிறப்பு உரிமையாக பெற்றுக்கொண்ட வருடமாக கொண்டாடுங்கள். சதா இந்த வருடத்தை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்த நம்பிக்கையையும் போதையையும் கொண்ட வருடமாக கொண்டாடுங்கள். இந்த வருடம் நீங்கள் ஒவ்வொருவரும் 1ஆம் இலக்கத்தவர் ஆகுவதற்கான பரிசை பாப்தாதாவிடமிருந்தும் தாதிகளிடமிருந்தும் பெற வேண்டும். ஆகவே சகல வெளிநாட்டவர்களும் பாரதத்தை சார்ந்தவர்களும் தாம் 1ஆம் இலக்கத்தவர் ஆகின்றோம் என்ற நம்பிக்கையை பேண வேண்டும். அவர்களும் முன்னேற வேண்டும், மற்றவர்களும் முன்னேற வேண்டும், மற்றவர்களும் முன்னேற தூண்ட வேண்டும்.
எனவே அதிகளவு அன்புடனும் நினைவுகளுடனும் கூடவே அவரின் எண்ணங்களாலும் வார்த்தைகளாலும் பாப்தாதாவும் பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றார். இப்பொழுது ஒரு வினாடியில் திட சங்கற்பத்துடன் சக்தி வாய்ந்த எண்ணத்துடனும் நீங்கள் அனைவரும் அனைத்து நேரத்திற்குமாக பழைய வினாடியில் பழைய எதிர்ப்புகள், பழைய விஷயங்கள் மற்றும் பழைய வருடத்திற்கு விடை கொடுக்க வேண்டும். ஒரு வினாடியில் இது திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருங்கள். திட சங்கற்பத்தினால் வெற்றி ஏற்படும் என்ற இந்த எண்ணத்தில் நீங்கள் எல்லோரும் இப்பொழுது உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாஸ்டர் கருணை நிறைந்தவராகி தமது பதட்டத்தினால் மன சோர்வடைந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவர்களை முன்னேறச் செய்வீர்களாக. தற்சமயம் பல ஆத்மாக்கள் தமக்குள்ளே உள்ள பதட்டத்தால் மன சோர்வடைந்து உள்ளார்கள். அதனால் அந்த அப்பாவி ஆதரவு அற்றவர்களுக்கு முன்னேறுவதற்காக தைரியம் இருப்பதில்லை. நீங்கள் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு கால் இல்லாது விட்டால் அவருக்கு செயற்கையான மரத்தாலான காலை கொடுப்பார்கள். அதன் மூலம் அவரால் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் அவர்களுக்கு தைரியம் என்ற காலை கொடுங்கள். ஏனென்றால் ஞானம் இல்லாத குழந்தைகளுக்கு உள்ளே உள்ள நிலைமையை எப்படி என்பதென பாப்தாதா பார்க்கின்றார். புறத்தே அவர்களின் நிலைமை முதல் தரமானதாகவும் மிகவும் நன்றாகவும் இருக்கும். ஆனால் உள்ளே அவர்கள் மிகவும் சந்தோஷமற்றே இருப்பார்கள். அதனால் மாஸ்டர் கருணை நிறைந்தவர்கள் ஆகுங்கள். ஸ்லோகம். பணிவாக இருங்கள், பலமற்றவர் ஆகாதீர்கள். பணிவே மகத்துவமானது. ஓம் சாந்தி. அறிவிப்பு. இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச உலக தியான நேரம். இதில் பிராமண குழந்தைகள் அனைவரும் மாலை 6:30 முதல் 7:30 வரை ஒன்று திரட்டிய முறையில் யோக தபஸ்யாவில் இருப்பார்கள். ஞான சூரியனான தந்தையின் கதிர்களின் கீழ் உங்களின் ஒளி மற்றும் சக்தியின் ரூபத்தில் ஸ்திரமாக இருந்த வண்ணம் முழு உலகிற்கும் அமைதி, சக்தி, தூய்மையின் சாக்காஷை வழங்கும் சேவையை செய்யுங்கள். ஓம் சாந்தி.